தமிழ்நாடு மர்கண்டைல் பேங்கோட Q2 ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. இந்த ரிசல்ட்ஸை நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது நெட் ப்ராஃபிட் 5% இயர் ஆன் இயர்ல பார்த்தீங்கன்னா ஏறி இருக்கு. ஸோ இதுவே ஹையஸ்ட் எவர் குவார்டர்லி ரிசல்ட்ஸாக தான் இருக்கிறதா சொல்றாங்க. இந்த ப்ராஃபிட் குவார்டர்லி ப்ராஃபிட் ஹையஸ்ட் எவரா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. 5% இயர் ஆன் இயர்ல நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் பொறுத்தளவுல பிளாட்டா தான் இருக்கு. டோட்டல் பிசினஸ் 11% ஏறி இருக்கு. அட்வான்சஸும் ஏறி இருக்கு. டெபாசிட்ஸும் ஏறி இருக்கு. காசாவும் பாத்தீங்கன்னா ஏறி இருக்கு. எல்லாமே ஒரு 10ல இருந்து 12% பாத்தீங்கன்னா ஏறி இருக்கு. சோ டீசென்டான ஒரு குவார்டரா தான் இந்த கம்பெனிக்கு அமைஞ்சிருக்கு. இந்த கம்பெனியோட MD and CEO சொல்றது என்னவா இருக்கு அப்படின்னா, MSME நாங்க ப்ராப்பரா ஃபோக்கஸ் பண்ணோம். அது எங்களுக்கு பாத்தீங்கன்னா ரிசல்ட்ஸ் தந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ MSME லோன் கொடுத்து அதிகமா இருக்கு. அங்க பாத்தீங்கன்னா சூப்பரா இவங்க லோன் கேதர் பண்ணிக்கிறாங்க திரும்பவும். அண்ட் தென் இந்த கம்பெனியோட NPS நம்ம செக் பண்ணி பார்த்தாலுமே சூப்பரா குறைச்சிருக்காங்க. கிராஸ் NPAவும் குறைச்சிருக்காங்க. நெட் NPAவும் பாத்தீங்கன்னா குறைச்சிருக்காங்க. சோ எல்லாமே பாத்தீங்கன்னா பிளஸ்ஸா தான் வந்திருக்கு. அண்ட் தென் இந்த கம்பெனி ப்ரொவிஷன்ஸா ஒரு அமௌண்ட் எடுத்து வச்சிருக்காங்க. 210 கோடி ரூபாய் தனியா எடுத்து வைக்கிறாங்க. சோ இது இந்த ஃபினான்ஷியல் இயர் 2027ல இங்க கிரெடிட் லாஸ் ஆகலாம் அப்படின்றதுக்காக எடுத்து வைக்கிறாங்க. பட் மேபி ஆனால் கூட ஒரு 250 கோடி ரூபாய் அந்த கோவிட் டைம்ல எடுத்து வச்சிருந்தாங்க ப்ரொவிஷன்ஸா. அதை யூஸ் பண்ணிப்பான்ற மாதிரி சொல்றாங்க. சோ நெட் ப்ராஃபிட்ல எந்த ஒரு பாதிப்பு இல்லாத மாதிரி ப்ரொவிஷன்ஸ் ஏற்கனவே கையில தான் இருக்கு. சோ எல்லாமே பாத்தீங்கன்னா சூப்பரா தான் இருக்கு TMB பேங்கை பொறுத்தளவுல.